கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளில் இறைவார்த்தைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனமானது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அதுக்கு முன்னுள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதனால் நீங்களும் இப்படி இருங்கன்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்கள், உங்களுக்கு என்ன பலன்? ஆயக்காரும் அப்படியே செய்கிறார்களே. உங்கள் சகோதரரை மாத்திரம் நீங்கள் பிளஸ் பண்ணீங்கன்னா, வாழ்த்துவீர்களானால் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக செஞ்சிட்றீங்க? ஆயக்காரும் அப்படி செய்கிறார்களே. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எப்படி பூரண சர்க்குணராக இருக்கிறாரோ, அவர் எப்படி பூரண சர்க்குணராக இருந்தார்? தன்னை அடித்தவர்களையும் தன் மீது துப்பினவர்களையும் ஓங்கி அறைந்தவர்களையும் அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர்களையும் ஆணிகளால் அவரை அடித்தவர்களையும் ஆண்டவர் மன்னித்தார். பிதாவே, இவர்கள் என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள மன்னிங்க. இதுதான் என்னது? மன்னிக்கும் சுவாபம். பார்த்தீங்களா, ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். அப்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படி பூர்ண சர்க்குணராக இருக்கிறாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்குற போது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் இந்த இடத்துல பூரண சர்க்குணராக இருக்கிறார். சர்க்குணம் சகல குணத்தையும் அது பிரதிபலிக்கக்கூடியதாக காணப்படுகிறது ஆண்டவருடைய குணம். உங்கள் ராஜா தாழ்மையுள்ளவரும் அப்படின்னு போட்டிருக்குது. வாங்கள் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். நான் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தனோ அது மாதிரி நீங்களும் கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறார். நான் எப்படி எல்லாரையும் மன்னிக்கிறேனோ அது மாதிரி நீங்களும் மன்னிங்கன்னு சொல்கிறார். நான் எப்படி என்னை சபிக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதித்தேனோ அது மாதிரி நீங்களும் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறார். அதுபோல் ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல், பாவி என்றும் பரிசுத்தவான் என்றும் பாராமல் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்தார். பாவியான ஸ்திரீயும் நேசித்தார், பரிசுத்தமான மக்களையும் நேசித்தார், பாவியான அந்த ஆயக்காரனாகிய சகையையும் நேசித்தார். அதே போல் இன்னும் நல்ல ஆண்டவருக்குள்ளாக நல்ல வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்களே ஆண்டவர் நேசித்தார். பெரிய வசதி படைத்தவர்களையும் நேசித்தார். 2 காசு போட்ட அந்த ஏழை விதவையும் ஆண்டவர் நேசித்தார். பார்த்தீங்களா, பெரிய பெரிய நல்ல வசதியான நல்ல ஜெப ஆலய தலைவர்கள், ஆசாரியர்கள், அவர்களை மட்டுமல்ல சாதாரண கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் ஆண்டவர் நேசித்தார். எல்லாரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைமையில் இருந்த எல்லா ஜாதியாரையும், சமாரியா தேசத்தில் யூதர்கள் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன செஞ்சார்? சமாரிய ஸ்திரீக்கு யாருமே அந்த அம்மாட்ட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அந்த மகளையும் நாடி ஆண்டவர் சென்று சுவிசேஷம் அறிவிக்கிறார். இதன் மூலமாக அவள் மூலமாக சமாரியா முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. அது மாதிரி ஆண்டவர் வந்து எல்லா விதத்திலும் என்னை போல் ஆகுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அது மாதிரி இந்த இடத்துல பார்க்குறோம், பிதாவை நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல அப்படின்னு பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணுறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில். இப்போ பாருங்கள், பூர்ண சர்க்குணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அவரை நாம் பார்க்கும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க வேண்டும். அப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மறுரூபம், பூரணம் அப்படி காணப்பட்டால் மாத்திரமே கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாம் காணப்படுவோம். அதில் சந்தேகமே இல்லை. அவர்கிட்ட காணப்படுற அன்பு, மனதுருக்கம், தாழ்மை, கீழ்ப்படிதல், மன்னிக்கும் குணம், அரவணைத்து செல்லக்கூடிய குணம், மனதுருக்கம் எல்லாமே நமக்கு வேணும். அப்படிப்பட்ட பூரண சர்க்குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாமும் எப்படி இருப்போம்? அவரை போலவே இருப்போம். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். என்ன அழகான வசனம் பாருங்க. கடவுளை போல நம்ம மாற முடியுமா அப்படி சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அவரை போல மாற முடியும். பார்த்தீங்களா, அவருக்குள்ளாக நாம் வேறு கொள்ளும் போது அவரை போல மாற முடியும். பார்த்தீங்களா, எல்லா சூழ்நிலையும் அவரை போல மாற முடியும். நம்ம பேச்சு மாறும், நம் நடைமுறை பாவனைகள் மாறும், நம்ம செயல்கள் மாறும், நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் மாறும். இயேசுவை போலவே எங்களை காண்போர் உண்மை காணத்தக்கதான சிலாக்கியத்தை தரும் ஜெபம் பண்ணுறோம். அப்போ அந்தியோகிகளுக்கு ஜனங்க போகிறாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளை பார்த்துட்டு அப்படி சொல்ல முடியுமா? நம்ம ஐடென்டிட்டி சொன்னால் தான் அவங்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு தெரியுமா? நம்மளை பார்க்கும்போதே, நம்மளுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போதே இவங்க கண்டிப்பாக ஏசப்பா பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லாமையே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட வகையில் நம்மளுடைய காரியங்கள் பூரணமாய் காணப்பட வேண்டும். அருமையான தம்பி தங்கச்சி,
அருமையான சகோதரனே சகோதரியே, நம்மையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பூரணத்தை நோக்கி நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிப்பாராக. எங்களை மிகவும் நேசில் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் பூரண சர்க்குணர் இருக்கிறது போல மணவாயிட்டே நாங்களும் ஆண்டவரே பூரண ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று எங்களை பார்த்து நீர் சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.